முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த முருகன் உனக்கான வேலைகளை வெற்றிகரமாக முடிச்சு தருவேன்ற நம்பிக்கையோடு தானே என்னுடைய இந்த வேலை தொட்டாய். கண்டிப்பா எல்லா காரியங்களும், உன்னுடைய எல்லா வேலைகளும் வெற்றிகரமாக நடந்து முடியதான் போகுது. நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. உன்னுடைய மன அழுத்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நானே மாற்றி காட்டுறேன் செல்வமே. வாழ்க்கையில் எப்போதும் எல்லாரும் எல்லா விஷயங்களிலும் ஜெயிக்க முடியாது. சில நேரம் காலிடறி கீழே விழுகுவாய், தோல்வி அடைவாய். ஆனால் ஒருபோதும் நான் உன்னை தோக்க விட்டுட மாட்டேன். நீ தோத்து போகிறது போல தோணும் போதே அந்த விஷயங்களை சரி செஞ்சு அழகாக உன் கைகளில் வெற்றிகரமாக நான் ஒப்படைச்சிடுவேன் செல்வமே. இப்போ நீ கால் தவறி விழுந்த இடத்தையும் தோத்து போன இடத்தையும் ஏன் எதுக்கு நடந்ததுன்னு யோசிச்சு பார்த்தீன்னா அதற்கான முடிவை நான் உன் கண்களில் காட்டுவேன். ஏன்னா எல்லாத்தையும் உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செஞ்சுருப்பேன். நீ வேகமாக நடந்து போய் பெரிய பள்ளத்தில் விழுகக்கூடாதுன்றதுக்காக தான் சின்னதாக ஒரு கால் இடரலை கொடுத்திருப்பேன். அதே போல் நீ மிக பெரிய அளவில் ஏமாறவோ கஷ்டப்படவோ நஷ்டப்படவோ கூடாதுன்றதுக்காக தான் ஒரு சின்ன ஏமாற்றத்தையோ தோல்வியையோ உன் வாழ்க்கையில் கொடுத்துருப்பேன். இப்படி எந்த விதத்திலும் நீ பெருசாக துன்பங்களை அனுபவிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் சிறு துன்பங்களை உருவாக்கி உன்னை நான் எச்சரிக்கை செய்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள் என் செல்வமே. என்னுடைய துணை உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். எல்லா விஷயங்களையும் நீ சந்தோஷமாக செஞ்சு சிறப்பாக ஜெயிக்க தான் போகிற. எந்த கஷ்டம் வந்தாலும் அனைத்தையும் உனக்காக சரி செஞ்சு உன்னை வெற்றியடைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லா தருணத்திலும் நீ ஒரு விஷயத்தை மட்டும் நம்பு, அதாவது நான் உன் கூடவே இருக்கேன், உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் என்பது. நீ எந்த அளவுக்கு என்னை முழுசாக நம்புறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்வமே. இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச எதையும் உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் இனிமே என்ன நடக்கணுன்றத கண்டிப்பாக உன்னால் தீர்மானிக்க முடியும். கடந்த காலத்தை நினச்சிக்கிட்டு இந்த நிகழ்காலத்தை வீணாக்கிடாம நடக்க போகிற விஷயத்த நீ நினச்சது போல நடத்தி கொள்வதற்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான வேலைகளை செய்ய பழகு. நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்க போகுது. யாருமே உனக்கு இல்லைன்னு நீ எப்போ நினச்சாலும் நான் உனக்காக ஒடிவந்து நிற்பேன் என் செல்வமே. உன் வேண்டுதலை முழுவதுமாக கேட்ட நான் அதை நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியையும் தரப்போகிறேன். இனிமே நீ என்னை தேடி வரவேணா, நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் பார்த்தாயா. உன் மனசில் இருக்கிற கவலைகளையும் வருத்தங்களையும் கோபங்களையும் போக்கி உன் மனசு குளிரும்படி உனக்கு பிடிச்ச விஷயங்களையெல்லாம் நான் செஞ்சு தரப்போகிறேன். நீ எப்போதும் உன்னை மனசை திருப்தியாக வச்சுக்கோ. உன்னை நீ திருப்திப்படுத்திக்கொள். மற்றவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினச்சின்னா அது உன்னால் முடியாத காரியம். நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் கஷ்டப்பட்டாலும் இந்த உலகத்தில் யாரையும் சந்தோஷப்படுத்தவோ திருப்திப்படுத்தவோ உன்னால் 100% முடியாது என் செல்வமே. ஏன்னா இந்த மனிதர்களே அப்படிதான். யார் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு சின்ன குறையவாது கண்டுபிடிச்சிக்கிட்டு மனசில் குறையாவே வச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர யார் செய்ததையும் 100% ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ எவ்வளவோ நல்லது செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு உன் மேலே ஒரு சின்ன மன வருத்தமும் மனக்குறையும் இருக்கத்தான் செய்யும். அதுதான் உலக நியதி. அதனால் நீ யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காம உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசி. உனக்கான அதிர்ஷ்டத்தையும் அருளையும் அள்ளி கொடுத்து உனக்கான நல்லதையும் நானே நடத்தி முடிப்பேன். நீ எப்போதும் என் மேலே நீங்காத நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான நிலையான முன்னேற்றம் வந்துவிடும் என் செல்வமே. நீ தவறவிட்ட வாய்ப்புகளையும் கூட இப்போது உன் கைகளிலேயே கொண்டு வந்து ஒப்படைக்க போகிறேன். உன் முயற்சி சிறக்கும்படியும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் பேரும் புகழும் பெற்று நீ நல்லா வாழும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் வெற்றியும் வசதியும் வந்து சேரப்போகுது. நீயும் ராஜயோகத்தோடு கூடிய ராஜ வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்வமே. இந்த நாள் மிக மிக இன்பமயமான நாளாக உனக்கு இருக்க போகுது. உன் வாழ்க்கையில் என்னை நம்பிதான் நீ ஒவ்வொரு நாளையும் கழிச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படி வாழக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில் என் மீது நீ வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக
நீ விரும்பி ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் ஆசீர்வதிச்சு நானே உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன் வாழ்க்கை இப்போது நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பானதாக, அழகானதாக, அதிர்ஷ்டமுள்ளதாக இருக்க போகுது. நீ நினைச்சது நடக்காம உனக்கு தடையா இருந்த விஷயங்களும் தடுக்கப்பட்ட முயற்சிகளும் இப்போது வெற்றியாக வந்து சேரப்போகுது. உன் மனசு உறுதி பெறும்படியும் உன் பாதை தெளிவாகும்படியும் உன் அப்பன் முருகன் நான் செய்ய போறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போகுது. உன் அப்பன் முருகன் உன் மனசுல இருக்கிற கவலைகளை போக்கி கஷ்டங்களை தீர்த்து என் அருளால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு மன நிம்மதியும் புத்தி தெளிவும் நல்ல கூர்மையான சிந்தனைகளையும் கொடுக்க போறேன். வாழ்க்கையில இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீ வெற்றியை பெற போற. அதிர்ஷ்டமும் அள்ளிக்கிட்டு வந்து சேரப்போகுது என் செல்வமே. உன்னுடைய உண்மையான அன்பை உதாசீனப்படுத்தியவர்களுக்கெல்லாம் நீ யாருங்கிறதை உனக்கு புரிய வச்சு அவர்களுக்கும் புரிய வைப்பேன். யானைக்கு எப்படி தன் பலம் தெரியாதோ அதே போலதான் உன்னை பத்தி நீயே சரியா புரிஞ்சுக்காம உன்னுடைய திறமைகளை வீணாக்கிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் வெளியே வா. உன்னை சுத்தி எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. இந்த உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு. இன்னும் நீ பழைய ஆள் போல பலதையே நினைச்சுக்கிட்டு உட்கார வேணாம். கவலையை தூக்கி எரிஞ்சிட்டு துன்பங்களை தூக்கி வீசிட்டு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தயாராகு. உன் மனசை காயப்படுத்தின விஷயங்களை எல்லாம் இப்போ நீ தூக்கி போட்டுட்டு பக்குவப்பட்ட பிள்ளையாக புது வாழ்க்கையை வாழ தயாராக என்னை நோக்கி ஓடிவா. நீ நிம்மதியா வாழ்றதுக்கும் நல்லா சந்தோஷமா வாழ்றதுக்கும் ஏற்ற விஷயங்களை உனக்காக நான் செஞ்சு கொடுக்குறேன் செல்வமே. சில விஷயங்கள் நீ நினைச்சது போல நடக்கலையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் வெற்றிகரமாக நானே உனக்கு நடத்தி முடிப்பேன். நீ கடந்து வந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பதிலடியாக இப்போது என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுவிட்டாய். இந்த திருச்செந்தூர் முருகன் என் வேலை தொட்டதின் பரிசாக நீ எதிர்பாராத சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உன் வீடு நோக்கி அனுப்பி வைக்கிறேன் என் செல்வமே. நீ கேட்டதையெல்லாம் மனசார மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளப் போகிறாய். நீ இழந்ததெல்லாம் மீண்டும் உன் கைகளில் வந்து சேரும். நீ உழைச்ச உழைப்புக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் இப்போ பலன் கிடைச்சு உன் வாழ்க்கையில எல்லாமே சிறப்பாக நடக்க போகுது. உன்னால முடிஞ்ச நீ சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் மற்றவங்களுக்கு உதவிகளாக செய்யும் போது அவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். எப்பொழுதும் யாருக்கும் உதவி செய்ய யோசிக்காதே, தயங்காதே. உன்னால முடிஞ்ச நல்லதை எப்போதும் நீ செஞ்சுக்கிட்டே இருந்தீனா என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ முடியும். ராஜயோகமும் உயர்வும் செல்வமும் உனக்கு கிடைச்சு பதவி உயர்வு பெற்று நீ வாழ்வில் ஜெயிக்க போற. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்படாதே. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு நீ தைரியமாக இரு. உனக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நீ வெற்றி பெறுவதற்கான யோசனைகளை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாமேன் செல்வமே. நீ போற போக்கிலேயே நான் உன்னை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்னு தான் அமைதியாக இருந்தேன். அதுக்காக நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். தேவையற்ற விஷயங்களை எல்லாம் விலக்கி வச்சுட்டு தேவையானதை மட்டுமே நான் உனக்கு தருவேன். ஒரு சின்ன குழந்தை ஒரு கல் எடுத்து வாயில போட்டு முழுங்கிடுச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு இருக்க தாயோ தகப்பனோ சும்மா விட்டுருவாங்களா என்ன? அதே போலதான் நீ பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கன்னு ஒரு குழந்தையை விளையாட விடுவது போலதான் உன் வாழ்க்கையில் நீ செய்கிறதையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எப்போது நீ பிரச்சனைகளை தூக்கி தலையில் போட்டுக்கிற, தப்பான வேலைகளை செய்கிற, தவறான விஷயங்களில் மாட்டிக்கிறன்னு தெரியுதோ அப்போதே உன்னை காக்க வேண்டிய பொறுப்போட உன்னை நோக்கி ஓடி வந்து விட்டேன் என் செல்வமே. இப்போதே நீ மனம் மகிழும்படியும் மனம் குளிரும்படியும் உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு தரப்போறேன். நீ சிரிக்கும் போது வாழ்க்கையை ரசிக்க முடியும். எப்போதும் சிரிச்ச முகமா இரு. துன்பமோ பிரச்சனையோ வரும்போது தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கைனா என்னங்கிறத புரிந்து கொள்ள தயாராக என் செல்வமே. யாரை எங்க நிறுத்தணுங்கிறத விட நீ எங்க நிற்கணுங்கிறதை உணர்ந்து கொள்வது தான் சிறப்பு. நீ யாருக்கிட்ட எந்த அளவு பேசணும், எந்த அளவுக்கு பழகணும்னு உனக்கு ஒரு எல்லைக்கோட்டை வச்சுக்கிட்டு அதன்படி நீ உன் வாழ்க்கையை வாழும்போது உனக்கே ஓ மூலமாகவும் யார் மூலமாகவும் கூட
எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்க முடியும். வாழ்க்கையில் வரும் கவலைகளை நினச்சி நீ கண்ணீர் சிந்துவதை விட உன் லட்சியத்தை நினச்சி வியர்வை சிந்தினா கண்டிப்பாக உன்னால் சாதிக்க முடியும். உன் வாழ்வில் வரக்கூடிய மாற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நீ ஜெயிக்க தயாராகு. எத்தனையோ உறவுகளையும் அந்நிய மனிதர்களையும் மலை போல நம்புன. ஆனால் நீ நம்பினவங்க எல்லாம் உன்னை சாய்க்கவும் சரிக்கவும் செய்து விட்டார்கள் அல்லவா? இப்போ கண்ணீரோடு என் கால்களை கட்டி அணைச்சிக்கிட்டு முருகா என்னை காப்பாத்து, எனக்கு நல்லது செய்யணும் என்னை நோக்கி ஓடி வந்திருக்கிறாய். கண்ணீரோடு கடல் நீரோடு உன் கண்ணீரும் கரைஞ்சு போயிடுச்சு. உன் பாவங்களை எல்லாம் தொலைச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை என் குழந்தையா நினச்சி நானே உன்னை தாளாட்டுவேன், சீராட்டுவேன். உன்னை நல்லபடியா கவனமாக பார்த்து கொள்கிறேன் என் செல்வமே. என் அன்பில் திளைத்த பிள்ளையாக நீ எப்போது மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். எப்போவும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ மற்றவங்களுக்கு செய்கிறதெல்லாம் இன்னொருவர் மூலமாக உனக்கே வந்து சேரும். நீ செய்கிறது உதவியாக இருந்தாலும் உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ செய்கிறது துரோகமாக இருந்தாலும் அது நிச்சயமாக உனக்கு திரும்ப கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவு எப்போவும் எல்லாருக்கும் நல்லதையே செய்ய பழகு. விருப்பு வெறுப்புன்னு எதையும் எதிர்பார்க்காம உன் கடமை என்னவோ அதை மட்டும் நீ உணர்ந்து செயல்படும் போது கண்டிப்பாக உனக்கு வெற்றியும் நிம்மதியும் தானாக வந்து சேர்ந்துடும் என் செல்வமே. ஒரு மனிதன் சிரிக்கும் போது தான் வாழ்க்கையை ரசிக்க முடியும். துன்பத்தின் போது தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியும். என்ன துன்பம் வந்தாலும் அதை தூக்கி எறிந்துட்டு சிரித்து மகிழ்ந்து ரசித்து வாழக்கூடிய பிள்ளையாக இரு. இந்த அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையில் உன் கூட இருந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளை ஒப்படைக்கிறேன். என்னுடைய வேலை தொட்ட உனக்கு இன்றிலிருந்தே கஷ்டமும் கவலையும் எல்லாம் முடிவுக்கு வந்து நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறுவாய். யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீனா இந்த இம்மையிலும் மறுமையிலும் நான் உனக்கு துணையா இருந்து உன்னை காப்பாற்றுவேன். எப்போதும் நீ சந்தோஷமாக இருக்கணுமே செல்வமே. உன் அப்பன் முருகன் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாகவே செஞ்சு தருவேன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாக உனக்கான நல்லது நல்லதாகவே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே உன் வாழ்வில் நடக்கும் என்று சொல்கிறேன்.